வணக்கம். சக்தி விநாயகர் சேனல் வழியாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஜெகதீஸ்வரனின் அன்பு நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். நம்ம இந்த காணொலியில என்ன பார்க்க போறோம் வந்து பாத்தீங்கன்னா, சூரியன் சனி சேர்க்கையினால ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன, மேன ராசிக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். பொதுவாகவே வருடத்துக்கு ஒரு முறை வந்து பாத்தீங்கன்னா 30 நாள் மட்டும் சூரியன் சனி சேர்க்கை பெறும். அதனால என்ன மாற்றங்கள் வரும் நம்ம பார்க்க போறோம். எப்பவுமே சூரியன் சனினவே வந்து பார்த்துட்டீங்கன்னா ஒரு ஆகாத கிரகம். சூரியனுக்கு ஆப்போசிட் எதுனா சனி பகவான், சனிக்கு ஆப்போசிட் எதுனா சூரிய பகவான். இப்ப இந்த சூரியன் வந்து பாத்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதியில இருந்து மார்ச் மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் கும்பராசியில சனியோட சேர்க்கப்படுறாரு. சனி ஆல்ரெடி தன்னுடைய சொந்த வீட்டுலதான் இருக்காரு. இப்ப இந்த சூரிய பகவான் வந்து பாத்தீங்கன்னா நீச்சம் பெறாரு. அது மீனராசி பொறுத்தளவுல உங்க ராசிக்கு 6க்குடையவன் சூரிய பகவான் உங்க ராசிக்கு விரயஸ்தானத்துல வராது. அப்படி விரயஸ்தானத்துல வரும்பொழுது மீனராசிக்கு மாற்றங்கள் வருமா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வரும். உங்க ராசிக்கு 6க்குடையவன் சூரிய பகவான் இப்ப 12ல வராது, விரயஸ்தானத்துல வராது. ஆல்ரெடி உங்களுக்கு சனி விரயங்கள் கொடுத்துட்டு இருக்காரு. அதனோட சூரியன் வரும் பொழுது என்னன்னா அந்த விரயங்கள் ஒரு பகுதி தடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். பட் இருந்தாலும் கூட நண்பர்களால சேர்க்கையில மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். அது சனி சூரியன் சேரும் பொழுது வாகனத்துல கொஞ்சம் போகும் பொழுது கவனம். ஒரு விஷயத்தை யோசிக்காம எடுத்து கவுத்து முடிச்சோம் அப்படின்னு இல்லாம நிதானமோட செயல்படும் பொழுது உங்களுக்கு மன நிறைவை கொடுக்கும். பொருளாதாரத்துல திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி கொடுக்கும். புதிய வாகனங்கள் மாற்றலாம் அப்படின்னா அது முடிஞ்ச அளவுக்கு நீங்க தவிர்த்துக்கோங்க. தொழில மாற்றங்கள், தொழில் அடுத்த லெவலுக்கு போகலாம், இல்ல தொழில வந்து இடம் விட்டு இடம் மாறலாம் அப்படின்னு இருந்தீங்கன்னா நீங்க தாராளமா நீங்க மாற்றங்கள் கொண்டு வரலாம். வெளியூர் பயணங்கள், வெளிநாடு பயணங்கள் இதெல்லாமே உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும். அது இல்லாம சுக்கிர பகவான் வந்து பாத்தீங்கன்னா உங்க ராசியில மேன ராசியில இந்த பிப்ரவரி மாதம் உச்சம் பெறாரு. அதுவும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிளஸ் பாயிண்ட். பட் சுக்கிரன் ராகு சேர்க்க, இந்த சுக்கிரன் ராகு சேர்க்கும் பொழுது இந்த சுக்கிரன் உங்க ராசியில வந்து உட்காரனாலையும் உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல சனியும் சூரியன் வரும் பொழுது உங்களுக்கு ஆசைகளை வந்து தோண்ட வைக்கும். நீங்க இந்த ஆசைகள் தோண்ட வைக்க எது பார்த்தாலும் நம்ம வாங்கலாம், எது பார்த்தாலும் அடையலாம், நம்ம வந்து சும்மா இருந்தாலும் நம்மளை தேடி வருது அப்படின்னு சொல்லி நீங்க பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு வினையா வந்து மாறும். முடிஞ்ச அளவுக்கு ஆசைகள் தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. ஒரு விஷயம் யோசிக்காம இது பண்ணலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு நிதானமா செயல்பட்டு நீங்க பண்ணும் பொழுது பெரிய பாதிப்புகள் உங்ககிட்ட இருந்து விலகிடும். அதே மாதிரி மாணவ செல்வங்களுக்கு வந்து கொஞ்சம் வாகனத்துல போகும் பொழுதும் பள்ளியில இருக்கும் பொழுதும் கொஞ்சம் கவனமா இருங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா சுக்கிரன் வந்து பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல தேவையில்லாத பிரச்சனைகள் கொண்டு போய் விடும். ஒருத்தருக்கு நல்லதை பண்ண போனா கூட நமக்கு கெட்டதா வந்து மாறக்கூடிய ஒரு காலகட்டத்துலதான் நீங்க இந்த மாதம் இருக்கீங்க. தொழில நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு மத்தவங்களை நம்பாம நீங்க உங்க மேல நம்பிக்கை வச்சு நீங்க பயன்படுத்தும் பொழுது கண்டிப்பா உங்களுக்கு நல்லது நடக்கும். அதுல 12ல வந்து விரையாதிபதி சனி பகவான் இருக்காரு. சனி பகவான் இருக்கும்போது சுப விரயங்களை நீங்க மாத்துங்க. ஒரு வீடு கட்டுறது, இடம் வாங்குறது, பழைய வீடு ஆல்ட்ரேஷன் பண்றது, வீட்டுல யாருக்காவது திருமண எஜ்ஜம் இருந்தா திருமணம் பண்றது, இது மாதிரி சுப விரயங்கள் நீங்க பண்ணும் பொழுது ஹாஸ்பிட்டல்ல செலவு முடிஞ்ச அளவுக்கு விரயங்கள் நீங்க தவிர்த்துக்கலாம். நிறைய பேர் அப்பா தொழில் இருக்கு, அந்த அப்பா தொழில் எடுத்து பண்ணலாமா அப்படின்னு பாத்தீங்கன்னா தாராளமா பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு கொஞ்சம் கவனமா இருங்க. கொடுக்கல் வாங்குற விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க. நிறைய பேர் வந்து பாத்துட்டீங்கன்னா ஒரு இடத்துல நீங்க ஆர்டர் கொடுத்துருப்பீங்க, அமௌண்ட் கொடுத்துருப்பீங்க, சொன்ன டயத்துல வராம போகலாம், சில சிக்கல்கள் உருவாகலாம். அது நீங்க முடிஞ்ச அளவுக்கு கவனமா பார்த்துருங்க. தவிர்த்து கொஞ்சம் நிதானமா செயல்பட்டீங்கன்னா அந்த பெரிய பாதிப்பு கூட நீங்க பாதிக்காத மாதிரி தடுக்கலாம். அது மட்டும் இல்லாம கடன், யாருக்காவது வந்து ஒரு கடன் வாங்கி கொடுக்கலாம், இல்ல யாருக்காவது ஜாமீன் கையெழுத்து பண்ணலாம், சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னா அது முடிஞ்ச அளவுக்கு நீங்க தவிர்த்துக்கோங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா இப்ப ஏதாவது கடன் வாங்கி ஏதாவது நீங்க பண்ணலாம்னு நீங்க நினைச்சீங்கன்னா கடன் கட்டக்கூடிய சூழ்நிலையில் இல்லாம போகும். ஒரு கடன் வாங்கிட்டீங்கன்னா கடன் கட்ட முடியாது. அந்த கடன் கட்டுறதுக்கு இன்னொரு இடத்துல கடன் வாங்கி கட்டக்கூடிய ஒரு சுச்சுவேஷனுங்கிறது கண்டிப்பா உருவாகிடும். அது முடிஞ்ச அளவுக்கு நீங்க தவிர்த்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு தான தர்மங்கள் நீங்க பண்ணுங்க. இப்ப சனி சூரியன் இருந்து உங்களுக்கு விரயஸ்தானாதிபதியில வரும் பொழுது
கணவன் மனைவிக்குள்ள கண்டிப்பா விட்டு கொடுத்துட்டு போறது ரொம்ப நல்லது. உங்களுக்கு தெரியாம எதிரிகள் உருவாகலாம். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு கட்டாயம் குழந்தை பாக்கியங்கிறது கண்டிப்பா கொடுக்கும். வெளியூர் பயணங்கள், வெளிநாட்டுல இருக்கிறவங்க ஆல்ரெடி சொந்த இடத்துல ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறீங்க, இல்ல வெளிநாட்டுல வந்து ஏதோ பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கீங்க, எனக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை அப்படின்னு நினைச்சவங்களுக்கெல்லாம் இப்ப கண்டிப்பா இம்ப்ரூவ்மெண்ட்ங்கிறது இருக்கும். இதுக்கு முன்னாடி வந்து பாத்துட்டீங்கன்னா நம்ம சொந்த ஊரை விட்டுட்டு இந்த நாட்டுல வந்து நம்ம பிசினஸ் ஆரம்பிச்சிட்டோமே, இல்ல ஒரு சம்பளத்துக்கு வேலைக்கு வந்துட்டுமே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஃபீல் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. இல்ல சொந்த நாட்டுக்கு கூட வர முடியாத சுச்சுவேஷன் உங்களுக்கு இருந்திருக்கும். அவங்களுக்கு எல்லாம் மன வேதனையில நீங்க இருந்திருப்பீங்க. அவங்களுக்கெல்லாம் இப்ப நல்ல மாற்றங்கள் வரக்கூடிய ஒரு காலகட்டங்கிறது கண்டிப்பா இருக்கு. பட் இதுல வந்து ஏதாவது ஒரு சுப விரயங்கள் வந்து நீங்க மாத்திக்கிறது நல்லது. திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கூட உங்களுக்கு கண்டிப்பா தேடி கொடுக்கலாம். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள், திடீர் பொருளாதாரத்துல நல்ல முன்னேற்றங்கள், இது மாதிரிங்கிறது கண்டிப்பா கொடுக்கும். நிறைய பேருக்கு இடம் மாற்றங்கள் கண்டிப்பா கொடுக்கும். விநாயகரையும் சிவனையும் நல்ல வழிபாடுகள் பண்ணுங்க மீனராசிக்காரங்க. அப்படி மீனராசிக்காரங்க சிவனும் விநாயகர் வழிபாடுகள் பண்ணும் பொழுது நல்ல முன்னேற்றங்களா இருக்கக்கூடிய ஒரு மாதமா கண்டிப்பா இருக்கும். அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ள விட்டு கொடுங்க. அதே மாதிரி சகோதர உறவுமுறைகள்ல கண்டிப்பா விட்டு கொடுத்துட்டு போகிறது ரொம்ப நல்லது. நிறைய பேருக்கு இந்த அலர்ஜி ப்ராப்ளம், ஸ்கின் ப்ராப்ளம், இது மாதிரி எல்லாம் வந்திருக்கலாம். அது முடிஞ்ச அளவுக்கு நீங்க அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்து கரெக்டா அதுல நீங்க ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா அந்த பாதிப்புல இருந்து கூட நீங்க விடுபடலாம். அது மட்டும் இல்லாம தூரதேச பயணங்கள், இப்ப நிறைய பேர் வீடு கட்டிட்டு இருந்திருப்பீங்க. வீடு கட்டிட்டு பாதியில நிற்கக்கூடிய சுச்சுவேஷன் வந்திருக்கும். ஏன் நம்ம அவசரப்பட்டு வீடு கட்டிட்டோமே, வீடு கட்டாம இருந்திருக்கலாமே அப்படின்னு நினைச்சவங்களுக்கு கூட இப்ப அந்த விரைய சனி வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அசையா சொத்து மேல உங்களுக்கு வந்து ஒரு ஆறு காமிச்சு கட்டி இருக்கிற வீடு மறுபடியும் கண்டினியூ கட்டுறதுக்கான சூழ்நிலைகளும் கண்டிப்பா உருவாகும். இரவு நேரங்களும் பயணங்கள் தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. அது மெயினா வந்து பாத்துட்டீங்கன்னா இந்த இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் பண்றவங்க, இந்த டிராவல்ஸ் வச்சிருக்கிறவங்க, அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு மாதம் மட்டும் கண்டிப்பா கவனமா இருங்க. அதே மாதிரி உங்களுடைய தந்த வகையில தொழில் எடுத்து பண்றவங்க கூட இந்த மாதம் கவனமா இருக்கணும். எனக்கு கேட்டீங்கன்னா 12ல வந்து சூரியன் மறையிறாரு, சனி மறையிறாரு. இந்த சூரியன் சனி மறையும் பொழுது அப்பா பையனுக்குள்ள கருத்து வேறுபாடுகள் வரலாம். அதனால வந்து அப்பா கிட்ட நீங்க வந்து விட்டு கொடுத்துட்டு போறது நல்லது. தந்தைக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா பசங்களாலே கொஞ்சம் மன உளைச்சல் வரலாம். நம்ம பையன் நம்ம சொன்னபடி கேட்கலையே, மத்தவங்க கேட்கறாங்க, நம்ம பெத்த பையன் நமக்கு கேட்கலையே, நமக்கு ஆப்போசிட்டா நிக்கிறாரு அப்படிங்கிறத மன வருத்தங்கள் உங்களுக்கு வரலாம். அதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டிய ஒரு அவசியங்கிறது இல்லை. நீங்களும் அவங்க கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து நிதானமான செயல்படுங்க. அவங்களுக்கு நல்லது கிட்ட எடுத்து சொல்லும் பொழுது கண்டிப்பா இந்த சனி பகவான் உங்களுக்கு நல்லது பண்ணுவாரு. பட் இருந்தாலும் கூட உங்க ராசிநாதன் வந்து குரு பகவான் பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்காரு இந்த மாதம். அதனால உங்க கிரக நிலைகளோட கோச்சாரப்படிங்கிறது ஓரளவுக்கு நல்லா இருக்குங்க. பட் இதனால நமக்கு பெரிய பாதிப்பு வரும்னா கண்டிப்பா வராது. பட் உங்க சுயஜாதகத்துல இந்த சூரியன் சனி எந்த இடத்துல இருக்காங்க, அப்படி அது நமக்கு நல்லது பண்ணுதா அப்படின்னு மட்டும் நீங்க பார்த்து நீங்க தெரிஞ்சு அதனோட வழியில் நீங்க போக கண்டிப்பா உங்களுக்கு சக்சஸா இருக்கும். பட் நீங்க ஜாதகம் பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்கன்னா என்னுடைய ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணி கன்சல்டிங் வாங்குவாங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்ல விளக்கங்கிறது நான் தரேங்க. இந்த சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் டச் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.